மரணமில்லா பெருவாழ்வு என்பது குறித்து நான் இங்கே உங்களோடு பேசவிருக்கின்றேன். மரணம் என்கிற சொல்லை கேட்டாலே மனிதர்களுக்கு அச்சம் வந்து விடுகிறது. அதனால்தான் ஒருவர் இறந்து விட்டார் என்று கூட சொல்லாமல் இயற்கை எய்தினார், இறைவனடி சேர்ந்தார், காலமாகிவிட்டார் என்று அதை மழுப்பலாக நாம் வெளியே தெரிவிக்கின்றோம். மரணச் செய்தி ஒவ்வொன்றையும் கேட்கிற போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. சற்று வயோதிகத்தை நெருங்குபவர்களாக இருந்தால் தன்னோடு படித்தவர்கள், பணியாற்றியவர்கள் மரணம் அடைவதை கேட்கிற போது அவர்களுக்கு வந்த ஒரு நினைவூட்டாக அதை கருதி கொள்கிறார்கள். சில வீடுகளில் இரவு நேரங்களில் மரணம் என்கின்ற சொல்லையோ பாம்பு என்கிற சொல்லையோ உச்சரிப்பதற்கு கூட அனுமதி இல்லை. இருட்டு, பேய், மரணம் ஆகிய அனைத்தையும் நாம் தொடர்பு படுத்தி பார்க்கிறோம். மரணம் என்பது ஒரே நொடியில் நிகழ்வது இல்லை, அது ஒவ்வொரு நொடியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் இலக்கியமான குண்டலகேசி தெரிவிக்கின்றது. பாளையாம் தன்மை செத்தும், பாலனான் தன்மை செத்தும், காளையாய் தன்மை செத்தும், காமுறு இளமை செத்தும், மேலுமின் மியல்பு முன்பே மேல் வரும் மூப்புமாகி நாளும் நாள் சாகின்றாமல் நமக்கு நாம் அழாததென்னே என்பதுதான் அந்த பாடல். நாம் குழந்தை பருவத்திலிருந்து சிறுவர் பருவத்தை அடைகிற போது சற்று செத்து போய் விடுகிறோம். சிறுவரிலிருந்து இளைஞனாக ஆகிற போது சிறிது செத்து விடுகிறோம். இப்படி ஒவ்வொரு பருவத்திலும் நாம் செத்துக்கொண்டே இருக்கிறோமே. நாம் நமக்காக அழாமல் அடுத்தவர்கள் மரணத்திற்காக அழுகிறோமே, அது ஏன் என்கிற கேள்வியை குண்டலகேசி முன்வைக்கிறது. உளவியல் ரீதியாக மரணத்தை கண்டு நாம் ஏன் அச்சுகிறோம் என்பதற்கான விடை ஒன்று இருக்கிறது. ஒருவர் இறந்து போகிற போது நாம் ஏன் வருத்தப்படுகிறோம், ஏன் கண்ணீர் சிந்துகிறோம்? ஒரே ஒரு விடைதான், நமக்குள்ளும் கொஞ்சம் செத்து போய் விடுகிறது. நமக்குள் இருக்கின்ற அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். நாம் பழகிய நாட்கள், பகிர்ந்து கொண்ட உணர்வுகள் ஆகியவை நினைவுக்கு வருகிற போது அவற்றை இழந்ததைப் போல நாம் உணர்கிறோம். அந்த உணர்வுதான் நமக்குள் உளவியல் ரீதியாக ஏற்படுத்துகிற ஒரு வருத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளர் சொன்னார், மனிதர்கள் யாராவது செத்து போகிற செய்தியை கேட்டால் முதலில் சற்று மகிழ்ச்சி கூட அடைகிறார்கள். நல்ல வேளை நாம் செத்து போகவில்லை என்பதுதான் அதற்கான காரணம் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு முதல் அறிமுகமானது என் தாத்தாவின் மரணம். தாத்தா 90 வயதை கடந்தவர், எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார். எங்களுக்கு விடுகதைகள் எல்லாம் சொல்லுவார், அன்பாக பேசுவார். முற்றத்திலேயே அவருடைய இருத்தல் இனிமையானதாக இருக்கும். திடீரென அவருடைய உடல் ஒடுங்க ஆரம்பித்தது. சிறிது சிறிதாக சுருங்க ஆரம்பித்தார். அவருடைய பிரக்ஞை போனது. வாயிலே இளநீர் ஊற்றுகிற போது அவர் உயிர் பிரிந்தது. எனக்கு அப்போது 3 வயது. அந்த மரணத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் வீடு முழுவதும் உறவினர்கள் வந்தார்கள். அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அவர்கள் அழுவதுதான் எனக்கு மிகவும் பாவமாக இருந்தது. அதற்கு பிறகு ஈமச்சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு என் சகோதரர் இங்கே வந்திருக்கிறார். அவர் சொன்னார், இனி தாத்தாவை உயிருடன் நாம் பார்க்க முடியாது, இனிமேல் தாத்தாவை பார்க்கவே முடியாது என்று சொன்னார். அப்போதுதான் மரணம் என்றால் என்ன என்பதும் அது ஏற்படுத்திய வெறுமை என்பது என்ன என்பதும் எனக்கு புரிந்தது. அதுதான் நான் முதலில் சந்தித்த மரணம். அதற்கு பிறகு வரிசையாக மரணங்களை நான் சந்தித்தேன். வயதானவர்கள் பலர் இறந்து போவதையும், இளைஞர்கள் சிலர் தற்கொலை செய்வதையும், சிலர் தடுமாறி சென்று கிணற்றில் விழுந்து இறப்பதையும்,
நான் பார்த்து பார்த்து மரணம் என்பது எப்படி என்பதை புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு மரணத்தின் போதும் நான் மரணம் அடைபவர்கள் என்ன துன்பம் அடைந்தார்களோ அதைவிட அவரை சார்ந்து நெருக்கமாக இருப்பவர்கள் அதிகமாக துன்பம் அடைகிறார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன். மற்றவர்களெல்லாம் அந்த வீட்டை விட்டு சென்றுவிட தொடர்புடையவர்கள் மட்டும் அழுது கொண்டே இருப்பதையும் துயரப்பட்டு கொண்டே இருப்பதையும் நான் பார்த்தேன். அவர்கள்தான் ஆறுதல் பெற வேண்டியவர்கள். அவர்களைத்தான் இந்த மரணம் அதிகம் பாதித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். திருமூலர் கூறுவதைப் போல மரணம் ஒன்று நிகழ்ந்தால் ஒப்புக்கு வந்து பார்த்துவிட்டு சிறிது நேரம் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு பிறகு அங்கிருந்து பிரிந்து செல்பவர்கள்தான் அதிகம். ஒருவர் இறந்துவிட்டால் தலையை காண்பிப்பது சாங்கியம் என்கின்ற நிலையில் அவர்கள் வந்து தன்னுடைய வருகையை பதிவு செய்து கொண்டு என்று செல்கிறார்கள் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார். சீழ்க்கை விளைந்தது செய்வினை முட்டிற்று, யாக்கை பிரிந்தது அழகு பழுத்தது, மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு உண்பலி காட்டியவாறே என்பது திருமூலர் குறிப்பிடுகின்ற அந்த பாடல். காக்கைக்கு அந்த படையலெல்லாம் முடிந்த பிறகு எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார். இந்த உளவியல் ரீதியாக நான் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய பாதிப்பு என்பது எப்படி ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கிற போது நாம் அனைவருமே மரணம் என்கின்ற ஒன்றிற்கு சற்று பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த கேள்வி மனிதனுக்கு எப்போது பகுத்தறிவு, திரு சுந்தராவுடைப்பன் சொன்னாரே, அந்த பகுத்தறிவு ஏற்பட்டதோ அப்போதிலிருந்து அவனை குடைய ஆரம்பிக்கின்ற இருத்தல் ரீதியான கேள்வியாக இருக்கிறது. விலங்குகள் மரணத்தை கண்டு பயப்படுவதில்லை. நீங்கள் பார்க்கலாம் தொலைக்காட்சியிலே பல நீண்ட கொக்குகள் மேய்ந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று எங்கிருந்தோ வருகிற ஒரு நரி ஒரு கொக்கை பிடித்து செல்வதையும் சிறிது நேரத்தில் அங்கே சலசலப்பு ஏற்படுவதையும் அதற்கு பிறகு மீதம் இருக்கிற கொக்குகள் சகஜமாக உண்பதையும் நாம் பார்க்கலாம். மரணத்தை மற்ற உயிர்கள் எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றன. ஒரு கட்டத்தில் போராடுவதை கூட அவை விட்டுவிட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுகின்றன. ஆனால் மனிதன் தன்னுடைய பகுத்தறிவின் காரணமாக மரணம் என்பது கண்டு பயப்படுவது மட்டுமில்லாமல் மரணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது என்று யோசித்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஓர் ஆறுதல் தேவைப்படுகிறது. மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை நீடிக்கும், அது வேறோர் உடலை தேடும், ஆன்மா அழிவதில்லை என்கிற ஆறுதல்கள் எல்லாம் அவனுக்கு மிகப்பெரிய இளைப்பாறுதலையும் நிம்மதி பெருமூச்சையும் கொடுப்பதாக இருக்கிறது. மரணம் என்பது எப்படி நிகழ்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக விளக்கியிருக்கிறார் ஜேரட் டைமண்ட் என்பவர் தன்னுடைய ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் சிம்பன்சி என்கிற அந்த நூலில். அவர் சொல்லுகிறார், மனிதன் காடுகளிலே அலைந்து திரிந்தபோது அவனுடைய ஆயுள் குறைவாக இருந்தது. 30 ஆண்டுகளை கூட அவன் தாண்ட முடியவில்லை. நாம் நினைப்பதைப் போல உணவு சேகரிப்பதும் வேட்டையாடுவதும் எளிதான செயல்கள் அல்ல. பல நேரங்களில் எந்த இரையுமே கிடைக்காது. மனிதனிடம் ஒரு புலியை போன்றோ சிங்கத்தை போன்றோ வேட்டையாடுவதற்கான கூரிய நிகங்கள் கிடையாது. தொடக்கத்தில் ஆயுதம் கூட கிடையாது. பிறகு அவன் கல்லாயுதங்களை தயார் செய்தான். அவற்றால் சிறிய சிறிய மிருகங்களைத்தான் அவனால் வேட்டையாட முடியும். காடுகளில் அலைந்து திரிய வேண்டும். அப்போது அவனுக்கு காயங்கள் ஏற்படும், தொற்று ஏற்படும், மருந்து இல்லை, அவன் மடிந்து போவான். 30 ஆண்டுகளுக்குள் மனிதன் மடிந்து போகிற நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவன் ஓரிடத்திலே தங்கி வேளாண்மை செய்ய ஆரம்பித்த போது உபரியாக தானியங்கள் உற்பத்தியாகின. பஞ்சம் ஏற்படுகிற போது கூட தானியங்களை அவனால் தருவித்து கொண்டு உண்டு வாழ முடியும்.
அப்போதுதான் அவனுடைய ஆயுள் அதிகரிக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் யுவல் நோவா ஹராரி குறிப்பிடுவதைப் போல எப்போது வேளாண்மை தோன்ற ஆரம்பித்ததோ அப்போதுதான் மனிதர்களுக்குள் வேறுபாடும் ஏற்றத்தாழ்வும் ஏற்பட்டது. சிலர் ஆள்பவர்களாக ஆனார்கள், சிலர் மேட்டுக்குடியினர்களாக ஆனார்கள், சிலர் உழைப்பவர்களாக மாறினார்கள். அதற்குள் நாம் போக வேண்டாம். சமூக பொருளாதார நிலையை பற்றி நாம் ஆராயாமல் மரணம் குறித்து மட்டும் ஆராய தொடங்குவோமே ஆனால், மனிதன் வேளாண்மை செய்கிற போதுதான் அவனுடைய ஆயுள் அதிகரித்தது. அதுவும் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் மருத்துவம் பாய்ச்சல் வேகத்திலே சென்றது. அப்போது பலவித மருந்துகள், கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இரத்தத்தை செலுத்துகிற உத்தியை மனிதன் கண்டுபிடித்தான். பாகங்களை மாற்றுகிற நுட்பத்தை அவன் கண்டுபிடித்தான். நச்சுயிர் கொல்லிகளுக்கான மருந்து கண்டுபிடித்த போது பிறப்பு விகிதம் அதிகரித்தது, இறப்பு விகிதம் குறைந்தது. அப்போதுதான் மக்கட்தொகை அதிகமானது. அப்படி மனிதர்களுடைய மக்கட்தொகை அவனுடைய கண்டுபிடிப்புகளால் அதிகமானது. நம் உடம்பிலேயே பழுது பார்க்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. எப்படி வாகனங்கள் பழுதானால் நாம் உடனடியாக புதிதாக வாங்கியதை தூக்கி எறிய மாட்டோமோ, சரி செய்து அதை ஓட்டுவோமோ, அதை போல நம் உடம்பிலும் ஏதாவது பாகம் பழுதானால் அதை அந்த அமைப்பே சரி செய்துவிடும். உதாரணமாக, ஒரு காயம் ஏற்பட்டால், ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டால் உடனே நம்முடைய அந்த பழுது பார்க்கிற அமைப்பு அதை சரி செய்து அதை சரியாக்கிவிடும். அதை போல நம்முடைய உடம்பு எப்போதெல்லாம் சிறிது பழுதாகிறதோ அதை சரி செய்கின்ற அமைப்பு பணியாற்றி கொண்டே இருக்கும். இது எப்படி என்றால், சில விலங்குகளுக்கு தேவைக்கு ஏற்ப எது முக்கியம் என்பதை தீர்மானித்துத்தான் அந்த பழுது பார்க்கிற அமைப்பு பணியாற்றுகிறது. உதாரணமாக, பாம்புக்கு தோல் உரிப்பது முக்கியம். எத்தனை முறை வேண்டுமானாலும் தோல் உரிக்க வேண்டும். அதைப்போல யானைகளுக்கு பற்கள் மிகவும் முக்கியம். அதனால் யானைகளுக்கு பல் முளைத்து எழ வேண்டும். நண்டுகளுக்கு மேல்புறம் இருக்கிற எலும்புக்கூடு மிகவும் முக்கியம். அதனால் அதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல். அப்படி எந்த விலங்குக்கு எது தேவை என்பதை தீர்மானித்துத்தான் அந்த பழுது பார்க்கும் அமைப்பு பணியாற்றுகிறது. ஒருவேளை நம்முடைய காரிலே பேரிங்குகள் பழுதாகிவிட்டால் நாம் அதை மாற்றிக்கொண்டே இருப்போம். அதை நாம் விடமாட்டோம். அது அதை சரியான ஒரு பேரிங்கை பொருத்தினால்தான் அந்த கார் பணியாற்றும் என்பது நமக்கு தெரியும். அதை போல சில விலங்குகளுக்கு எது தேவையோ அதை தொடர்ந்து சரி செய்து கொண்டே இருக்கிறது இந்த பழுது பார்க்கின்ற அமைப்பு. உதாரணமாக, யானைகளை பொறுத்தவரை அவை ராட்சச பசியின் காரணமாக அதிகம் தீனி தின்னும். அதனால் அதனுடைய பற்கள் தேய்மானம் அதிகம். எனவே யானைகளுக்கு பற்கள் 6 முறை முளைத்து கீழே விழுந்து முளைக்கும். ஆனால் சுறாக்களுக்கு இன்னும் பற்கள் முக்கியம். எனவே சுறாக்களை பொறுத்தவரை அவை உயிரோடு இருக்கிற வரை பற்கள் கீழே விழுந்து விழுந்து முளைக்கும். ஆனால் மனிதனுக்கு 2 முறை தான் முளைக்கும். ஏனென்றால் மனிதனுக்கு 3வது முறை பல் முளைக்க வைப்பது என்றால் அது காரில் இருக்கிற பேரிங்குகளை தங்கத்தால் செய்வதைப் போல நம்முடைய ஆற்றலை வீணடிக்கிற செயல். அதற்கு பதிலாக நம்முடைய இதயம், நம்முடைய நுரையீரல், நம்முடைய கல்லீரல், சிறுநீரகம் போன்றவை சிறப்பாக செயல்படுவதற்குத்தான் அந்த சக்தியை செலுத்த வேண்டும் என்பது பழுது பார்க்கும் அமைப்பினுடைய செயல்பாடு. சிலவற்றை திரும்ப திரும்ப செய்வதற்கு செலவு அதிகமாகாது. அதனால்தான் நகங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றன, நாம் வெட்டி கொண்டே இருக்கிறோம். முடி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நாம் வெட்டி கொண்டே இருக்கிறோம். இந்த பழுது பார்க்கிற அமைப்பு தொடக்கத்திலே இளமையாக நாம் இருக்கிற போது செம்மையாக செயல்படுகிறது. எந்த காரும் நாளாக பழுதாகும். அது பழைய காரை போல ஆகிவிடுமே தவிர புதிய காரை போல செயல்பட முடியாது. உடலும் அப்படித்தான். எனவே தொடக்கத்தில் நம்முடைய உடலில் இருக்கிற தோலை எல்லாம் அது புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாள்பட
தோலை புதுப்பிப்பதை விட இதயத்திற்கான ஆற்றலையும் நுரையீரலுக்கான ஆற்றலையும் மூளைக்கான ஆற்றலிலும் தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் தோலை பற்றி அந்த பழுது பார்க்கும் அமைப்பு கவலைப்படுவதில்லை. அதனால்தான் தோல் சுருங்க ஆரம்பிக்கிறது. அது மாதிரி நேரங்களில் தான் பல் விட ஆரம்பிக்கிறது. இது என்னதான் நாம் பராமரித்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த காரை நாம் தூக்கி எறியத்தான் வேண்டும். அதைப்போல இதயம் நுரையீரல் இவற்றிற்கு என்னதான் அந்த பழுது பார்க்கிற அமைப்பு செயல்பட்டு உயிரூட்டி கொண்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த அமைப்பே செயல்பட முடியாமல் போய்விடுகிறது. அதுதான் மரணம் என்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்று ஜாரிட் டைமண்ட் குறிப்பிடுகிறார். எனவே மரணம் இப்படித்தான் அறிவியல் ரீதியாக ஒரு மனிதனுக்கு நிகழ்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை தடுக்க முடியாது, தவிர்க்க முயலலாம், நாம் வாழ்வை நீட்டிக்க முயலலாம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளலாம். நம் எல்லோருக்குமே மரணம் என்பது குறித்து ஏன் இவ்வாறு பயம் வருகிறது என்பதை நாம் ஆராய்வதற்கு முன்பாக இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மரணத்தை கண்டு பயப்படுகிறோம்? புதிதாக ஒன்றை சந்திக்கப் போவதற்காகவா நாம் பயப்படுகிறோம்? இல்லை, ஏற்கனவே இருப்பவற்றையெல்லாம் இழக்கப் போகிறோமே என்பதற்காகத்தான் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொத்துக்களை இழக்கப் போகிறோம், நண்பர்களை இழக்கப் போகிறோம், குடும்பத்தை இழக்கப் போகிறோம், ஆசையாக கட்டிய வீட்டை இழக்கப் போகிறோம். இப்படி இவற்றையெல்லாம் விட்டு போகிறோமே என்பதுதான் நம்முடைய வருத்தத்திற்கு காரணம். இந்த மரணத்தை ஒரு மனிதன் சந்திக்க நேர்ந்தால் அவன் எப்படி சந்திப்பான் என்பதற்கு எலிசபெத் குப்லர் ராஸ் என்கிற உளவியல் வல்லுநர் சில விளக்கங்களை தந்திருக்கிறார். ஒரு மனிதன் 5 படிகளில் அந்த மரணத்தை சந்திக்கிறான். முதலாவதாக மரணம் நேரப்போகிறது என்கிற செய்தி கேட்டால் அவனுக்கு வருவது மிகப்பெரிய மறுத்தல் தான். அவனிடம் சென்று உனக்கு ஒரு நோய் இருக்கிறது, நீ அதிக நாள் வாழ மாட்டாய் என்று சொன்னால் அவன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். எனக்கு எதற்கு நோய் வருகிறது? நான் எந்த தவறுமே செய்யவில்லையே, என்னிடம் எந்த தீய பழக்கமுமே இல்லையே, நேற்று கூட நான் பல பேருக்கு நன்மை செய்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்நாளில் நான் சுத்தமாக இருந்திருக்கிறேனே, என்னை சுத்திகரித்து கொண்டே இருந்திருக்கிறேனே, எனக்கு தூய பழக்கங்கள் தானே இருந்திருக்கின்றது, நான் தான தர்மம் எல்லாம் செய்கிறேனே, வாரந்தோறும் நான் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுகிறேனே, பிறகு ஏன் எனக்காக மரணம் வர வேண்டும்? இல்லை, மருத்துவர் தவறாக சொல்லுகிறார். இந்த பரிசோதனை கூடத்தில் நாம் பரிசோதிக்க கூடாது, வேறொரு பரிசோதனை கூடத்தில் பரிசோதிக்கலாம் என்று அதை தள்ளி போடக்கூட செய்வார். ஏனென்றால் மரணம் நிகழப்போகிறது என்றவுடன் முதலில் ஒருவர் செய்வது மறுத்தல் தான். அடுத்ததாக பல பரிசோதனை கூடங்களில் பார்த்து, பல மருத்துவர்கள் பார்த்து, இல்லை இது கொடுமையான நோய்தான், நீங்கள் இன்னும் சில ஆண்டுகளில் அல்லது சில மாதங்களில் இறக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் அவருக்கு வருவது ஒரு கோபம். தவறு செய்கிறவனெல்லாம் அதிக ஆண்டுகள் வாழ்கிறான், எனக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமை நேர்ந்தது என்று யாரை பார்த்தாலும் கோபப்படுவார். அவரை விட வயதானவர்களை பார்த்தால் அதிகம் கோபம் வரும். வீட்டில் இருப்பவர்கள் தான் தன்னுடைய மரணத்திற்கு காரணம் என்பதைப் போல அவர்கள் மீது எரிந்து விடுவார். சில பேர் பேசிக்கொண்டிருக்கிற போது தலையை திருப்பிக் கொள்வார். இப்படியெல்லாம் செய்து அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அது நம்மீது உள்ள கோபம் அல்ல, மரணத்தின் மீது உள்ள கோபம். அடுத்ததாக ஒரு வகையாக மரணம் நிகழப்போகிறது, முடிந்த அளவு அதை தள்ளி போட்டால் என்ன என்று பேரம் பேசுவார். அப்போதுதான் அவர் மருத்துவர் கொடுக்கிற மருந்துகளை எல்லாம் ஒழுங்காக சாப்பிடுவார், பத்தியம் இருப்பார், வேண்டாம் என்று சொன்னவற்றை விலக்கி வைப்பார், உடற்பயிற்சி செய்வார், கோயிலுக்கு சென்று தினமும் அர்ச்சனை செய்வார், தினமும் சாமியை வேண்டிக் கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, யார் என்ன வைத்தியம் சொன்னாலும் அதை செய்வார். இப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் ஆயுளை நீட்டிக்க முடியாதா என்று பேரம் பேசுபவர்கள். அடுத்ததாக நீட்டிக்கவே முடியாது, நோய் முற்றிவிட்டது என்கிற நிலைமை வருகிற போது மனச்சோர்வும் மனத்தொய்வும் அடைவார்கள். அவர்கள் யாருடனும் பேச மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு விதமான நடுக்கம் ஏற்படும், வாழ்க்கையின் மீது விரக்தி ஏற்படும்.
என்ன வாழ்ந்து என்ன பயன், இவற்றையெல்லாம் நாம் இழந்துவிட்டு போகப் போகிறோமே என்கிற எண்ணம் ஏற்படும். அமைதியாக மௌனமாக அவர்கள் நாட்களை தள்ளுவார்கள். அதற்கு பிறகு ஒரு கட்டம், அதுதான் 5வது கட்டம். அந்த 5வது கட்டத்தில் தான் அவர்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லோரிடமும் மகிழ்ச்சியாக பேசுவார்கள், நிம்மதியாக இருப்பார்கள். நான் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். பிடித்த பொருட்களை எல்லாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். யார் வந்தாலும் அவர்களிடம் மகிழ்ச்சியாக பேசுவதோடு மட்டுமில்லாமல் வாழ்க்கையின் நிலையாமையை பற்றியெல்லாம் எடுத்துச் சொல்வார்கள். இப்படி அவர்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்வது என்பது 5வது படியில் தான் வரும். ஞானிகள் தான் முதல் கட்டத்திலேயே அந்த 5வது படிக்கு வந்து விடுகிறார்கள். அவர்கள்தான் மரணம் நிகழப்போகிறது என்று சொன்னால் அதை மகிழ்ச்சியானதாக ஏற்றுக்கொள்வார்கள். இது நிச்சயம் நிகழத்தானே போகிறது, என்றாவது ஒரு நாள் நிகழத்தானே போகிறது என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சாக்ரட்டிஸ் விஷமருந்தி இறக்க வேண்டும் என்கிற நிபந்தனை விதிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட போது சாக்ரட்டிஸுடைய சீடர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், தப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து விடுகிறோம், சிறை காவலர்களை எல்லாம் நாங்கள் சரி செய்து விட்டோம், நீங்கள் தப்பினால் வேறொரு நாட்டிற்கு சென்று விடலாம், மரணத்திலிருந்து வெளியே வந்து விடலாம் என்று சொன்னார்கள். சாக்ரட்டிஸ் சொன்னார், தப்பிப்பதில் எனக்கு எந்த விதமான சம்மதமும் இல்லை. ஏனென்றால் எங்கு சென்றாலும் இதைத்தான் நான் பேசுவேன், அங்கேயும் இதே மாதிரி தண்டனை தான் கிடைக்கும், எனவே இங்கேயே அந்த தண்டனையை நான் அனுபவித்து விடுகிறேன் என்று அந்த நஞ்சை அணுவாக முழுமையான உள்ளுணர்வுடன் உட்கொண்டு தன்னுடைய மரணத்தை தானே சாட்சியாக பார்த்தார். அதுதான் சாக்ரட்டிஸ். டினையல் ஆஃப் டெத், இறப்பின் மறுப்பு என்கிற ஒரு புத்தகம், எர்னஸ்ட் பெக்கர் எழுதிய அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் ஏஎம் ஹொக்கர்ட் என்கிற மானுடவியல் அறிஞர் ஒருவர் ஒரு அற்புதமான கருத்தை தெரிவிக்கிறார். மரணத்தை பற்றிய பயம் நம்மை போல நாகரிகம் அடைந்தவர்களுக்கும் நகரவாசிகளுக்கும் தான் அதிகம் இருக்கிறது. ஆதிவாசிகளிடம் மரணத்தை பற்றி பயமே இல்லை. அவர்கள் மரணத்தை சகஜமாக எடுத்துக்கொள்கிறார்கள். மரணம் நிகழ்கிற போது அதை கொண்டாடக்கூட செய்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இதில் சாத்தருடைய முக்கியமான கூற்று பெரும் பங்கு வகிக்கிறது. சாத்தர் கூறுகிறார், மரணம்தான் மனிதனுடைய இருத்தலியலில் உள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதுதான் அவனை பல்விதமான கேள்விகளுக்கு உட்படுத்துகிறது. மரணம் அவனுடைய வாழ்க்கையை விசாரணை செய்கிறது. அவன் எப்படி தன்னுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான வரையறைகளை மரணம்தான் வகுத்து கொடுக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையின் எல்லையை அந்த மரணம் தீர்மானித்து இருத்தியலுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது என்று சாத்தர் கூறுகிறார். நாம் பார்க்கலாம், சாதாரணமானவர்கள் கூட மரணம் இன்று ஒன்று இல்லாவிட்டால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், மரணம் என்கிற ஒன்று இல்லை என்றால் நாம் எல்லோரும் சோம்பேறிகளாக இருப்போம். இந்த சொற்பொழிவையா கேட்க வந்திருப்போம். நமக்கு எதை பற்றியும் அக்கறை இருக்காது. வாழப்போகிறோம் என்று எல்லாவற்றையும் தள்ளி போடுவோம். நமக்கு காலம் என்கின்ற ஒன்று கரைந்து போய்விடும், நேரம் என்கிற ஒன்று இல்லாமல் போய்விடும். மரணம்தான் காலத்தை உருவாக்குகிறது. ஒரு பொருள் உருவாகிற போதுதான் அது பிறக்கிறது, அது உடைந்து போகிற போதுதான் அது மரணம் அடைகிறது. எனவே ஒரு பொருளின் தோற்றமும் மறைவும் என்பது காலத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த காலமே இல்லாமல் போய்விடும் மரணம் என்கிற ஒன்று இல்லாமல் இருந்தால் என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் நாம் வாழ்கிற காலத்தில் எதையாவது ஒன்றை நிலையான பங்களிப்பாக அளித்துவிட்டு போக வேண்டும், நமக்கு பின்னாலும் பேசப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. வேறு எந்த வகையாலும் பேசப்பட வேண்டாம் என்று நினைக்கிற மனிதன் கூட தன் வாரிசுகள் மூலம் தன்னுடைய இருத்தல் தொடர வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு குழந்தை தன்னுடைய குழந்தை நெருப்பிலே மாட்டிக்கொள்கிறது என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்கு ஒரு மனிதன் ஓடுவதற்கு காரணம் மனிதாபிமானம் மட்டுமல்ல, பாசம் மட்டுமல்ல, தன்னுடைய மரபுக்கூறு அந்த குழந்தையால் நீடிக்கிறது என்கின்ற அறிவியல் நுட்பம்தான் காரணம்.
அந்த வகையிலே நாம் பார்க்கிற போது சாதாரண மனிதர்கள் கூட மரணம் நெருங்கிவிடும் என்று வயதாக உயில் எழுதுகிறார்கள், சொத்தை பிரித்து கொடுக்கிறார்கள், பிடித்த பொருட்களை கூட யாருக்காவது கொடுக்கிறார்கள். அவர்கள் மரணத்திற்காக தங்களை மன ரீதியாக இல்லாவிட்டாலும் உலகியல் ரீதியாக தயார் செய்து கொள்கிறார்கள் என்பது சாத்தர் சொல்லுகின்ற அந்த கூற்றினுடைய அடிப்படையாக இருக்கிறது. தான் ஜான் என்கிற ஒரு ஜென் துறவி, அவர் ஒரு 60 அஞ்சல் அட்டைகளை வாங்கி அதிலே ஏதோ அவசரமாக எழுதி அதை அஞ்சலகத்திற்கு சேர்த்தார். அந்த அஞ்சல் அட்டையிலே இருந்த வாசகம், நான் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கிறேன், இதுதான் என்னுடைய கடைசி வாசகம், ஜூலை 27, 1892 என்று எழுதப்பட்டிருந்தது. அதை அவர் அனுப்பிய 2 நாட்களில் மரணத்தை தழுவினார். ஞானிகளால் தங்களுடைய மரணத்தை முன்கூட்டியே அறிய முடியும். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறார்களோ, மரணத்தை சந்திக்க தயாராக இருக்கிறார்களோ, அவர்களால் முன்கூட்டியே மரணத்தை அடையாளம் காண முடியும் என்பதற்கு அது அடையாளம். ரின்போஷ் என்கின்ற ஒருவர், இது த டிபெட்டன் புக் ஆஃப் டெட் லிவிங் என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகம், அனைவரும் வாசிக்க வேண்டிய அந்த புத்தகம். அதில் இந்த ரின்போஷ் என்கின்ற ஒரு ஞானி தன்னுடைய மனைவியுடன் பிரெஞ்சு நாட்டிலே பயணம் செய்து கொண்டிருப்பார். சாலையிலே செல்லுகிற போது அங்கே கல்லறைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த கல்லறைகள் எல்லாம் அழகாக இருக்கின்றன, அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன, அற்புதமாக கட்டப்பட்டிருக்கின்றன, பூவேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கே மலர் செடிகளும் தோட்டங்களும் பூத்து குலுங்குகின்றன. அதை பார்த்த அந்த மனைவி ரின்போஷிடம் சொல்கிறார், இங்கே பாருங்கள், இங்கே கல்லறைகளை கூட இவர்கள் அழகாக வைத்திருக்கிறார்கள், இறந்த பிணங்களுக்கு கூட இவர்கள் அழகாக வீடு கட்டியிருக்கிறார்களே, அழகான வீடுகளை கட்டியிருக்கிறார்களே என்று கூறுகிறார். ரின்போஷ் சொல்கிறார், உண்மைதான், இங்கே இறந்த பிணங்களுக்கு மட்டும் அழகான வீடு அல்ல, வாழுகிற பிணங்களுக்கும் அழகான வீடுகள் தான் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். பல நேரங்களில் நாம் நடைபிடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அது குறிப்பிடுகிறது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு முறை சொன்னார், 4 பேர் ஒரு காரிலே போய் கொண்டிருக்கிறார்கள், விழிப்புணர்வை பற்றி பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கார் ஒரு ஆட்டின் மீது ஏறியது கூட தெரியாமல் அவர்கள் விழிப்புணர்வை பற்றி பேசிக்கொண்டு போனார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். மனிதர்களுக்கு எப்போதுமே தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க முடியாதா என்கிற ஆர்வம் அதிகம். அதை நாம் பல இதிகாசங்களிலும் நாடகங்களிலும் பார்த்திருக்கிறோம். யயாதியினுடைய கதை அப்படித்தான். யயாதி தேவயானியை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் சர்மிஷ்டையும் அவர் விரும்புகிறார். சர்மிஷ்டைக்கும் யயாதிக்கும் இருக்கிற தொடர்பை அறிந்தவுடன் தேவயானி தன்னுடைய தந்தை சுக்கிராச்சாரியரிடம் சென்று இப்படி தவறான உறவு இருக்கிறது என்று சொன்னதும் வெகுண்ட அந்த சுக்கிராச்சாரியார் யயாதியை முதுமை அடையும்படி சாபமிட்டு விடுகிறார். நம்முடைய நாட்டில் எல்லா சாபங்களும் ஒரு சாப விமோச்சனங்களை இலவச இணைப்பாக பெற்று வரும் என்று பாரதி கிருஷ்ணகுமார் குறிப்பிடுவதைப் போல ஒரு இலவச இணைப்பாக இந்த முதுமையை யாராவது வாங்கிக் கொள்ள தயாராக இருந்தால் நீ இளமையாக ஆகிவிடுவாய். அவனுக்கு அவ்வளவு ஒரு காமம் சர்மிஷ்டையின் மீது. அதனால் அவன் தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைத்து கேட்கிறான், யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கடைசி மகன் புரு, நான் உன்னுடைய முதுமையை வாங்கிக் கொள்கிறேன், என் இளமையை தருகிறேன் என்று சொல்கிறான். இப்போது முதுமை புருவுக்கு வந்து விடுகிறது, இளமை யயாதிக்கு வந்து விடுகிறது. அப்போது புருவை பார்த்து கேட்கிறான், எல்லோரும் முதுமையை வாங்கிக் கொள்ள மறுத்தபோது நீ மட்டும் எப்படி வாங்கிக் கொண்டாய்? அதற்கு புரு சொன்னான், இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து உங்களுக்கு திருப்தி கிடைக்கவில்லை என்றால் எனக்கு மட்டுமா கிடைக்கப் போகிறது? எனவே இப்போதே அதை நான் ஏற்றுக்கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான். ஆனால் மாதவன் என்பவர் இந்திய ஆட்சிப் பணித்துறையிலே இருந்து ஓய்வு பெற்றவர்.
சாகித்ய அகாடமி பெற்ற கேரள நாட்டைச் சேர்ந்தவர், கேரள மாநிலத்தை சார்ந்தவர். அவர் இந்த சர்மிஷ்டா என்கிற ஒரு சிறுகதையை எழுதியிருப்பார். அதிலே சர்மிஷ்டாவிடம் இந்த இளமையை பெற்றுக்கொண்டு யயாதி வருகிற போது சர்மிஷ்டா சொல்கிறாள், உன் இளமையை தந்தவன் குரு, எனக்கு மகன் முறை ஆகிறது, எனவே நான் இனிமேல் உன்னுடன் எந்த விதமான தொடர்பும் வைத்து கொள்ள மாட்டேன் என்கிறான். எனவே யயாதி திருப்பி கொடுத்ததாக மாதவனுடைய சற்று திரிவான ஒரு அழகான கதை. இதை போன்றவே ஒரு அற்புதமான நாடகத்தை யூரிப்பிடஸ் எழுதியிருக்கிறார். யூரிப்பிடஸ் என்பவர் கிரேக்க நாடக ஆசிரியர். அந்த யூரிப்பிடஸ் ஒரு நாடக போட்டியில் இந்த நாடகத்திற்காக 2ஆம் பரிசு பெற்றார். கிரேக்கத்திலே 2300 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் நாடக போட்டிகள் நடந்திருக்கின்றன. அதில் சொஃபக்கிள்ஸ், யூரிப்பிடஸ், ஈஸ்கெலியஸ் போன்றவர்களெல்லாம் தங்களுடைய நாடகங்களை சென்று அரங்கேற்றி இருக்கிறார்கள். அதில் யூரிப்பிடஸ் அரங்கேற்றியது தான் அல்செஸ்டிஸ் என்கிற அந்த நாடகம். இந்த அல்செஸ்டிஸில் அட்மீட்டஸ் என்கிற ஒரு மன்னன், அவன் ஒரு முறை மருத்துவத்திற்கான தேவனான அப்பல்லோ தேவனை நன்றாக உபசரிக்கிறான். அப்பல்லோ அந்த உபசரிப்பில் குளிர்ந்து போய்விடுகிறான். அவன் அட்மீட்டஸுக்கு ஒரு வரம் தருகிறான். நீ மரணம் அடையாத நிலையை அடைய முடியாது, ஆனால் உன்னுடைய மரணத்திற்கு பதிலியாக யாராவது கீழ்லோகத்திற்கு செல்வார்களே ஆனால் நீ வாழலாம். இதுதான் அவர் கொடுத்த வரம். மரணம் வந்து வாசலிலே நிற்கிறது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அட்மீட்டஸ் நடுங்கி போகிறான். தன்னுடைய தந்தையை அழைக்கிறான். ஃபேரஸ் என்பது அவருடைய பெயர். ஃபேரஸிடம் சொல்கிறான், நீங்கள் என் மரணத்தை வாங்கிக் கொள்கிறீர்களா? நீங்கள் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர்களே. ஃபேரஸ் சொல்கிறார், எனக்கும் இன்னும் வாழ வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரவர்கள் மரணத்தை அவரவர்கள் தான் சந்திக்க வேண்டும். நொந்து போய் விடுகிறான். அப்போது அட்மீட்டஸின் மனைவி அல்செஸ்டிஸ், அவள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வருகிறாள். அவள் சென்று விடுகிறாள் பாதாள லோகத்திற்கு. இந்த விஷயமே தெரியாமல் ஹெர்குலஸ் அவர்களுடைய அரண்மனைக்கு வருகிறான். அவனையும் நன்றாக உபசரிக்கிறான் அட்மீட்டஸ். அப்போது ஹெர்குலஸ் ஏதோ ஒன்று இங்கே பிரச்சனையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறான். பரிமாறுகிறார்கள் நல்ல உணவு, ஆனால் முகத்திலே புன்னகை இல்லை. உடனே மற்றவரிடம் கேட்டு அந்த செய்தியை தெரிந்து கொண்ட அந்த ஹெர்குலஸ் கீழ் லோகத்திற்கு சென்று மரணதேவனான ஹேடஸ் என்பவனோடு போராடி வெற்றி பெற்று அந்த அல்செஸ்டிஸை அழைத்து வருகிறான். அந்த அல்செஸ்டிஸ் ஒரு நாள் யாருடனும் பேச மாட்டாள், பிறகு அவள் உயிர் தேடுவாள். இதுதான் அந்த கதை. அவள் உயிர் தேடுகிறாள். இதுதான் அந்த அல்செஸ்டிஸ் என்கிற நாடகம். இதை அடிப்படையாக கொண்டு டிஎஸ் எலியட் காக்டெயில் பார்ட்டி என்கிற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார். அந்த காக்டெயில் பார்ட்டியில் ஒரு காக்டெயில் பார்ட்டி வைப்பதற்காக நண்பர்களை எல்லாம் ஒருவர் அழைக்கிறார். ஆனால் அந்த விருந்தின் போது அவருடைய மனைவி காணாமல் போய்விட்டார். பிறகு அவர்களுடைய உளவியல் நிபுணரான ரிட்லி என்பவர் அந்த பெண்ணை அழைத்து வருகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், அவள் சென்று விட்டாள், அவள் வேறொருவனோடு சென்று விடுகிறாள், திரும்ப நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார். இது அல்செஸ்டிஸின் அடிப்படையில் டிஎஸ் எலியட் எழுதிய ஒரு நாடகம். எனவே மரணம் என்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் நடுங்கிக் கொண்டும் பயந்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க முடிகிறது. இந்த அடிப்படையில் தான் புத்தரிடம் கிருஷ்ண கோதமி என்கிற ஒரு பெண் வருகிறார். அந்த கிருஷ்ண கோதமி தன்னுடைய மகன் இறந்ததற்காக அந்த குழந்தையை கொண்டு வந்து புத்தருடைய காலடியிலே கிடத்துகிறாள். இந்த குழந்தையை நீங்கள் உயிர்ப்பித்து தர வேண்டும். உயிர்ப்பித்து தரலாம், மரணம் நிகழாத வீட்டிலிருந்து ஒரு கடுகு வாங்கி கொண்டு வா. அவள் ஒவ்வொரு வீடாக சென்று சென்று கேட்கிறாள். ஆனால் யாருமே மரணமில்லாத வீடு என்பது சாத்தியமில்லை என்பதால் கடுகை கொடுக்க முடியவில்லை. எல்லோர் வீட்டிலும் ஏதாவது மரணம் நிகழ்ந்திருக்கும். அப்போதுதான் அவள் புரிந்து கொள்ளுகிறாள், மரணம் என்பது
வாழ்க்கையின் ஒரு பகுதி. பிறப்புக்கு எதிர்ப்பதம் இறப்பே தவிர வாழ்க்கையின் எதிர்ப்பதம் இறப்பு அல்ல. பிறப்பும் இறப்பும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்பதை அவள் புரிந்து கொள்கிறாள். புத்தரிடம் சென்று தன்னையும் சந்நியாசியாக சேர்த்து கொள்ளுகிற மாதிரி கிருஷ்ண கௌதமி கேட்கிறார். ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெண் இறந்து போன தன் கணவனை உயிர்ப்பித்து தருமாறு ஜெய கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டார். அவர் சொன்னார், எந்த கணவனை உயிர்ப்பித்து தர வேண்டும்? அவளுக்கு கோபம் வந்து விட்டது. எனக்கு ஒரு கணவன் தானே. இல்லை, குழந்தையாக இருந்த கணவனையா, பாலகனாக இருந்த கணவனையா, சிறுவனாக இருந்த கணவனையா, இளைஞனாக இருந்த கணவனையா, வாலிபனாக இருந்த கணவனையா, வயோதிகனான கணவனையா, யாரை உயிர்ப்பித்து தர வேண்டும்? அப்போது அவள் உணர்ந்தாள், எப்படி சிறுவன் இளைஞனாவதை சகஜமோ அதைப் போல வயோதிகன் மரணமாவதும் சகஜம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் என்று குறிப்பிடுவார்கள். அதே நேரத்தில் மரணத்தை கண்டு பயப்படாத சிலரும் இருக்கிறார்கள். அப்படி தமிழர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சங்க இலக்கியங்களை எல்லாம் பார்க்கிற போது நாம் தெரிந்து கொள்கிறோம். நடுகள் என்கின்ற ஒன்றை போரிலே வீர மரணம் அடைந்தவர்களுக்காக நட்டு அந்த நடுகளை சுற்றி பாட்டு பாடி மகிழ்ந்து அதற்கு பூச்சூடி வழிபட்டார்கள் என்பதை சங்க இலக்கியங்களில் பார்க்க முடிகிறது. மனிதர்களுக்கு மட்டும் நடுகள் அல்ல, சண்டை போட்ட சேவல்கள் செத்தாலும் நடுகற்கள், சில நாய்களுக்கு கூட நடுகற்களை எழுப்பியிருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசலூர் என்கிற அரசலாபுரம் என்கிற இடத்திலும் இந்தலூர் என்கிற இடத்திலும் சேவல்களுக்காக நடுக்கற்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. எனவே மரணம் என்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதனால்தான் திரு சுந்தராவுடைப்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் என்று சேரமான் கணைக்கால் இருமுறை பாடியதாக ஒரு பாடல் இருக்கிறது. மரணத்தை கண்டு அஞ்சாத காரணத்தினால்தான் புதுகு காட்டியதாக நினைத்து கொண்டு வடக்கிருந்து உயிரிழந்தது நம்முடைய சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கிறது. வெண்ணி குயத்தியார் நின்னிலும் நல்ல நன்றே என்று கரிகால் வளவனை பார்த்து பாடுவதாக ஒரு பாடல் இடம்பெற்று இருக்கிறது. ஹூணர்களிடம் ஒரு பழக்கம் இருந்தது. சுந்தராவுடைப்பன் அவர்கள் சொன்னார்கள், இந்த காயம் ஏற்படுத்துவது, குழந்தை பிறந்த உடனேயே அதனுடைய முகத்திலே கத்தியை வைத்து கீறுவார்கள். இதுதான் ஹூணர்களுடைய பழக்கம். ஏனென்றால் ஒரு குழந்தையாக இருக்கிற போதே வலியை தாங்கிக் கொள்ள ஒருவர் பழக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நடைமுறையை ஹூணர்கள் வைத்திருந்தார்கள். நாம் நம்முடைய நாடகங்களையும் காவியங்களையும் பார்க்கிற போது அவற்றிலும் இப்படி மரணத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை பார்க்கிறோம். உதாரணமாக கிரேக்க ரோமானிய இலக்கியங்களுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் நிறைய தொடர்பு இருப்பதை பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்திலே விருந்தினர் என்று சொன்னால் உறவினர்கள் அல்ல, முன்பின் தெரியாதவர்கள் தான் விருந்தினர்கள். அத்தையோ மாமனோ சித்தப்பா மகனோ பெரியப்பா பெண்ணோ உறவினர்கள், அவர்கள் விருந்தினர்கள் அல்ல. இதுவரை நீங்கள் பார்த்தே அறியாத மனிதர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உபச்சாரம் தான் விருந்தோம்பல். இதே மாதிரியான ஒரு பண்பாடு கிரேக்கத்திலே இருந்தது. யுலிசஸ் ட்ராயிலே யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகின்றன. அப்போது அவனுடைய மனைவியான பெனிலோப்பை அடைவதற்காக பலரும் வந்து போட்டி போடுகிறார்கள். யுலிசஸ் இறந்து போயிருப்பான், என்னை திருமணம் செய்து கொள் என்று. அந்த பெனிலோப் நுட்பமான ஒரு செயலை செய்வாள். நான் ஒரு சால்வையை பின்னிக் கொண்டிருக்கிறேன், அது முடிந்ததும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று. அத்தனை பேரும் அந்த அரண்மனையிலேயே இருந்து விருந்தோம்பலை எதிர்கொள்வார்கள். அவள் பகலெல்லாம் அதை பின்னுவாள், இரவெல்லாம் எடுத்து விட்டு விடுவாள், பிரித்து விட்டு விடுவாள். கடைசியில் யுலிசஸ் வருவான். ஆனால் யுலிசஸா என்ற அடையாளம் தெரியாது. அவர்கள் இருவருக்கும் ஒரே ஒரு ரகசியம் தெரியும். அவன் யுலிசஸ் மற்றவர்கள் அனைவரையும் வீழ்த்தி விட்டு நான் தான் உன் கணவன் என்று சொல்வான். சரி, இன்று இரவு நாம் இருவரும் படுக்கப் போகிற அந்த கட்டிலை எடுத்து அந்த அறையில் போடலாம் என்று.
அவன் சொல்லுவான், எப்படி போட முடியும்? நம்முடைய கட்டிலின் 4 கால்களில் ஒரு கால் ஒலிவ மரம் ஒன்று பூமியிலிருந்து வருகிறது, அதுதானே 4வது கால், நம் கட்டிலை எப்படி நகர்த்த முடியும் என்று சொல்கிறான். இதுதான் அவர்களுக்குள் இருக்கிற ரகசியம். நீங்கள் கிரேக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அதிலே மானத்திற்கு ஏதேனும் பங்கம் வந்துவிட்டால் உயிரை மாய்த்து கொள்வது என்பது சகஜமாக இருந்தது. பித்தாகரஸை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். பல சீடர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவருடைய எதிரிகள் அவரை துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு அவரை தோட்டத்திற்குள் அவர் மறைந்து கொள்கிறார். எதிரிகள் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் சுற்றி நிற்கிறார்கள். அந்த அவரை எடுத்து சாப்பிடலாம், ஆனால் வாயு பிரச்சனை வரும் என்பதால் அவர் அதை சாப்பிடவில்லை. 2 நாட்களாக சாப்பிடாமல் இருந்தே இறந்து போனார் பித்தாகரஸ் என்பது கிரேக்கத்திலே இருக்கிற பதிவு. அதை போல மாவீரன் அலெக்சாண்டர் வருகிறான். அவனை எதிர்த்து போராட வேண்டுமா என்கிற கேள்வி வருகிற போது அவனை எதிர்த்து போராடி குரல் கொடுத்தவர் டெமஸ்தனிஸ். மரணம் நிகழும் என்று தெரியும், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களிலே நாம் படித்திருக்கிறோம். எல்லாம் புளுட்டார்க் எழுதியதனுடைய தாக்கம், அதனுடைய தழுவல் தான் அவருடைய நாடகங்கள், கிரேக்க நாடகங்கள், ரோமாபுரி நாடகங்கள். அதிலே ஆண்டனி, கேசியஸ், புரூட்டஸ் ஆகிய இருவரையும் போரிலே எதிர்கொள்கிறான். இனிமேல் வாழ முடியாது என்கிற நிலை வருகிற போது கேசியஸ் ஆனாலும் சரி, புரூட்டஸ் ஆனாலும் சரி, உயிரை விட மானம் பெரிது என்று தாங்களே தங்களை மாய்த்து கொள்வதைப் போல இடம்பெறுகிறது. அதை போல ஆண்டனி ஆக்டோவியஸிடம் தோற்று போகிற போது ஆண்டனி தானே தன்னுடைய வாளிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறான். கிளியோபெட்ராவிற்கும் இந்த செய்தி வருகிறது. அவளும் தன்னை மாய்த்து கொள்வதற்காக ஆஸ்பி என்கிற ஒரு நாகத்தை கடிக்க வைத்து இறந்து போகிறாள். நாகத்தை கடிக்க வைத்து இறந்தால் இரமாமை நிகழும் என்கிற ஒரு நம்பிக்கை எகிப்திலே இருந்ததனால் தான் நாகத்தினால் அவள் மரணத்தை தேடிக்கொண்டாள். இது மட்டுமல்ல, நீரோவனுடைய மரணமும் அப்படித்தான். நீரோ தொடக்கத்திலே மிகச் சிறந்தவனாக இருந்தான். அவனை எப்படியாவது அரசனாக ஆக்க வேண்டும் என்று அவனுடைய தாய் முயன்றாள். ஒரு கட்டத்தில் தன்னுடைய தாயையே கொல்வதற்கு அவன் ஆட்களை ஏவினான். அப்போது அவனுடைய தாய் சொன்னால், அவனை தாங்கியது இந்த வயிறு தானே, இதை கிழித்து கொண்டு போங்கள் என்று சொல்லி அவள் மரணத்தை தழுவினான். நீரோ தொடக்கத்தில் சிறந்த ஆட்சியாளன், ஆனால் அவன் மோசமாக போகிற போது அவனை துரத்தி கொண்டு எதிரிகள் வருகிறார்கள். அவன் தொலை தூரத்திலே உள்ள ஒரு கிராமத்திலே ஒரு வீட்டிலே தஞ்சமடைகிறான். அவனை சுற்றி 4 பேர் நண்பர்கள் இருக்கிறார்கள். எதிரிகள் சமீபத்து விடுவார்கள். அப்போது அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், நீ எதிரிகளின் கைகளில் கிடைப்பதை விட நீயாக இறந்து போவது நல்லது என்று. அப்போது நீக்ரோ தற்கொலை செய்து கொள்கிறான். அவன் உதிர்த்த வாசகம், ஒரு மகா கலைஞன் இப்போது இறக்கிறான் என்பதுதான். ஏனென்றால் உண்மையிலேயே நீரோ ஒரு மகா கலைஞனாக திகழ்ந்தான். நீரோவனுடைய ஆசானாக இருந்தவர் செனக்கா. தொடக்கத்தில் நீரோ மிகச் சிறந்த நிர்வாகத்தை கொடுத்ததற்கு காரணமே அந்த செனக்கா அவனை வழி நடத்தியது தான். அப்படி அற்புதமாக அவனை வழி நடத்தினார். ஆனால் சிலர் பொறாமையின் காரணமாக செனக்காவை பற்றிய தவறானவற்றையெல்லாம் சொல்லி நீரோவினுடைய மனத்திலே நஞ்சை ஏற்றி விட்டார்கள். மாசுபடைந்த அந்த நீரோ அவரை நாடு கடத்த முற்பட்டான். இது நிகழும் என்று செனக்காவிற்கு தெரியும். அவர் ஒரு தீவிலே இருக்கிறார். ஒரு நாள் தன்னை கொல்லுவதற்கு ஆட்களை அவன் ஏவுவான் என்பதும் தெரியும். அதனால் அவர் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைத்து கொண்டே இருப்பார். எப்படி மரணம் நிகழும் என்று அவர் தன் மனத்திற்குள்ளேயே ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார். எப்படி தாஸ்தோவஸ்கி சைபீரியாவினுடைய குளிர்ந்த சிறையிலே இருக்கிற போது எல்லா காவியங்களையும் தன்னுடைய மனத்திலேயே எழுதிவிட்டாரோ, எப்படி ஆல்பர்ட் ஹிச்காக் ஒத்திகைக்கு முன்பே தன்னுடைய திரைப்படங்களை எல்லாம் மனத்திலேயே படப்பிடிப்பு நிகழ்த்தி விட்டாரோ, அதை போல செனக்கா தன்னுடைய மரணத்தை கூட ஒத்திகை பார்த்து விட்டார். நீரோவனுடைய ஆட்கள் வந்து கதவை தட்டுகிற போது, நீயாக தற்கொலை செய்து கொள்கிறாயா இல்லை நாங்கள் கொள்ளவா என்று கேட்கிற போது, நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கை நரம்புகளை எல்லாம் அறுத்து கொண்டு கொதிக்கிற நீரிலே அமர்ந்து மரணத்தை அணு அணுவாக தரிசித்து அவர் மரணமடைந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நம்முடைய கிரேக்க காவியங்களிலும் ரோமாவரியைச் சேர்ந்த காவியங்களில் மட்டுமல்ல, நாம் வாழ்க்கையிலும்
மரணத்திற்கு அஞ்சாத பலரை பார்க்கிறோம். சே குவாராவை பொலிவியாவிலே இருக்கிற ஒரு பள்ளியிலே கட்டி வைக்கிறார்கள். மரணம் இன்னும் சில நேரங்களில் நிகழப்போகிறது. அப்போது அந்த பள்ளியின் ஆசிரியர் இங்கு வருகிறார். என்ன உங்கள் பள்ளி கட்டடங்கள் எல்லாம் இவ்வளவு மோசமாக இருக்கின்றன? நாங்கள் உங்கள் பொலிவியாவை விடுதலை செய்த பிறகு நல்ல பள்ளி கட்டடங்களை கட்டி கொடுப்போம் என்று நம்பிக்கையாக சொன்னார் அந்த சே குவாரா. மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தூக்கு எப்போது வேண்டுமானாலும் நிகழ்ந்து விடலாம். அந்த நேரத்தில் கூட லெனினுடைய நினைவுகளை படித்து கொண்டிருந்தார் பகத்சிங். இப்படி எத்தனையோ பேரை வரலாற்றிலே மரணத்திற்கு அஞ்சாதவர்களை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் இவற்றையெல்லாம் வாசித்தாலும் இந்த வாழ்க்கை நிலையானது என்பதைப் போல மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நில்லாதவற்றையெல்லாம் நிலையொன்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். எல்லாம் நில்லாமல் போய்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை நிலையானது என்று நாம் நினைக்கிறோம். பொதுவாகவே போதைப் பொருட்களை எல்லாம் கையாளுபவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் அது தீங்கு விளைவிப்பதை பார்த்தால் கூட தங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்று நினைப்பதைப் போலத்தான் மரணத்தை நாம் நினைக்கிறோம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் இறப்பு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதை போன்றவே ஒரு கருத்தை நாம் மேக்பத்திலே ஷேக்ஸ்பியர் எழுதுவதை காண முடிகிறது. ஸ்லீப் த கவுண்டர் ஃபீட் ஆஃப் டெத் என்று குறிப்பிடுகிறார். மேக்பத்தினுடைய கோட்டைக்கு அரசன் டங்கன் விருந்தினராக வந்திருக்கிறான். அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். லேடி மேக்பத் அவனை கொல், தூங்கிக் கொண்டிருக்கும் போதே கொல், இந்த தூக்கமே மரணத்தின் ஒரு போலிதான், கொன்றுவிடு என்று அவனை உசுப்புகிறான். அதை செய்கிறான் அந்த மேக்பத். அப்போதுதான் 3 விதமான தவறுகளை அவன் செய்கிறான். ஒன்று, மன்னனை கொள்கிறான், விருந்தினனை கொள்கிறான், தூக்கத்திலே கொள்கிறான். இந்த 3 விதமான குற்றங்களை அவன் செய்கிறான் என்று அதிலே போர்ட்டர் சீன் ஒன்று வரும். அந்த போர்ட்டர் சொல்லுகிறான், இது கோட்டை அல்ல, இதுதான் நரகம் என்று சொல்லுகிறான். அப்படி எழுதியிருப்பார் ஷேக்ஸ்பியர். எனவே உறக்கத்தை போலதான் சாக்காடு என்று திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். அதே நேரத்தில் ஒன்று சொல்லுகிறார், ஒரு நாளும் வாழ்வதறியா கருதுவ பல கோடியும் அல்ல பல என்று குறிப்பிடுகிறார். ஒரு நாள் கூட நாம் உருப்படியாக வாழ்கிறோமா? விழிப்புணர்வோடு வாழ்கிறோமா? ஆனால் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் நாம் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் வாழ்கிற நாட்கள் போதும், அதுவே நமக்கு திருப்தியாக இருக்கும். இதைத்தான் செனக்கோ சொல்கிறார், வாழ்க்கை என்பது குறைவானதல்ல, நீளமானது தான். வாழ வேண்டிய விதத்திலே நீங்கள் வாழ்ந்தால் அது நீளமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் தான் சரியாக வாழாததால் அது குறுகியதைப் போல தோன்றுகிறது. இன்னும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முல்லா நஸ்ருதீனை கேட்டார்கள், திருமணமானவர்கள் அதிக ஆண்டுகள் வாழ்வார்களா? அதிக ஆண்டுகள் வாழ மாட்டார்கள், ஆனால் அதிக ஆண்டுகள் வாழ்வதைப் போல தோன்றும் என்று குறிப்பிட்டார். இது முல்லா நஸ்ருதீன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான செய்தி. எனவே நாம் தெரிந்து கொள்வது ஒன்று என்னவென்றால், மரணத்தை பற்றிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்பது மரணத்தை நாம் புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. கலீல் கிப்ரான் சொல்கிறார், இந்த வாழ்க்கையின் இதயத்தை நான் விசாரிக்காமல் மரணத்தின் ரகசியத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மரணம் என்பது ஒரு ஆடு மேய்ப்பவனை அரசன் ஒருவன் தன் கைகளால் ஆசீர்வதிப்பதற்குள் அவன் நடுங்குவதை போன்ற ஒரு நிகழ்வு என்று குறிப்பிடுகிறார். நாம் சரியாகவே வாழாவிட்டால் மரணத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நாம் எதையோ நினைத்து ஓடிக்கொண்டே இருந்தால், நிகழ்காலத்திலேயே இல்லாமல் கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ நம்முடைய நாட்களை எல்லாம் வீணடித்து கொண்டிருந்தால் நாம் எப்படி அந்த மரணத்தை சந்திக்க முடியும்? நாம் எப்படி அதை நுகர முடியும்? நாம் பாரதியார் காலனை பார்த்து உன்னை எட்டி உதைப்பேன் என்று சொல்வதை படித்திருக்கிறோம். பாரதியார் வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களோடும் துயரங்களோடும் வறுமையோடும் வாழ்ந்தவர். அவர் வாழ்கிற காலத்தில் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று கனவு கண்டவர். பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். இந்தியா தொழில்களில் மேம்பட்டு நிற்க வேண்டும் என்று விரும்பினவர். சாதிகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அதனால் அவர் காலன் வந்தால் எட்டி உதைப்பேன் என்று சொல்லுகிறார். ரவீந்திரநாத் தாகூர் முதிர்ந்தவர்,
வாழ்ந்து அனைத்தையும் அனுபவித்தவர். அவர் எழுதிய நூல்களெல்லாம் உலகம் முழுவதும் வாசிக்கப்படுகிற அளவிற்கு புகழை பெற்றவர், நோபல் பரிசு பெற்றவர், மேற்கிலேயும் கொண்டாடப்பட்டவர். இந்தியாவிற்கு வந்த ஒருவர், இந்தியாவை நான் நேசித்ததற்கு காரணம் ரவீந்திரநாத் தாகூரும் ஒரு காரணம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி உலக புகழ் பெற்றவர். அவர் இனி வாழ்வதில் ஒன்றும் இல்லை என்று நினைத்தார். அதனால்தான் அவர் சொன்னார், மரணமே மரணமே என் காதுகளில் வந்து நீ கிசுகிசப்பாய், நிறைவான மரணமே என்று சொன்னார். கீட்ஸ் கூட மரணத்தை பற்றி எழுதியிருக்கிறார். ஓட் டு த நைட்டிங்கேல் என்பதில் எழுதியிருக்கிறார், ஐ எம் ஆஃப் இன் லவ் வித் ஈஸ்ஃபுல் டெத். நான் வழியில்லாத மரணத்தில் பாதி அளவுதான் நேசம் கொண்டிருக்கிறேன். முழுமையாக நேசம் கொண்டால் இறந்து போய்விடுவார்கள். நான் வழியில்லாத மரணத்தின் மீது பாதி நேசம் வைத்திருக்கிறேன். நான் ஐ எம் ஆஃப் இன் லவ் வித் ஈஸ்ஃபுல் டெத் என்று குறிப்பிடுகிறார். இப்படி ரவீந்திரநாத் தாகூர் கபீருடைய மரணத்தை பற்றி ஒரு செய்தியை குறிப்பிட்டிருப்பார். கபீர் என்பவர் ஒரு சூஃபி துறவி. அவருக்கு பல மதங்களிலிருந்தும் சீடர்கள் இருந்தார்கள். அவர் இறந்து போனார். அவரை புதைக்க வேண்டும் என்று ஒரு சாரார் சொன்னார்கள், அவரை எரிக்க வேண்டும் என்று இன்னொரு சாரார்கள் சொன்னார்கள். வெளியிலே வாக்குவாதம். இருவரும் கோபமாக நாங்கள் வேண்டியதைத்தான் செய்வோம் என்று உள்ளே போய் அந்த சவத்தை பிரித்து பார்த்தபோது சவம் இல்லை, அங்கே மலர்கள் தான் இருந்தன. இவர்கள் ஒரு கை மலரை அள்ளிக்கொண்டு போய் எரித்தார்கள், அவர்கள் ஒரு கை மலரை அள்ளிக்கொண்டு போய் புதைத்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் அவர். மரணம் என்பது மனிதனின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நம் சித்தர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். வாழ்க்கையை நீர்க்குமிழி என்றும் நீர்மேல் எழுத்து என்றும் துயிலில் கண்ட கனவு என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பட்டினத்தார் எழுதுகிறார், என் பெற்ற தாயும் என்னை பிணமென்று சொல்லி இகழ்ந்து விட்டார், பொன் பெற்ற மாதரும் போமென்று சொல்லி புலம்பி விட்டார், கொன்பெற்ற மைந்தரும் பின்வலம் வந்து குடம் உடைத்தார் என்று குறிப்பிடுகிறார். அவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால்தான் அவர் சொன்னார், அத்தமும் வாழ்வும் வீடு மட்டே, விடியம் ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்தடும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடர்வது இருவினை புண்ணிய பாவமுமே என்று குறிப்பிட்டார். இதைத்தான் எளிமையாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று எழுதினார். இந்த பாடலை தமிழ்நாட்டில் தவறாமல் எல்லா திருமண வீடுகளிலும் ஒளிபரப்புவார்கள். தவறாமல் எல்லா திருமண வீடுகளிலும், அதுவும் குறிப்பாக தாலி கட்டுகிற போது போனால் போகட்டும் போடா என்கிற பாடலை அவர்கள் ஒளிபரப்புவார்கள். பட்டினத்தான் இந்த பாடலை அவர் குறிப்பிடுகிறார். நாம் திச் நாட் ஹான் என்பவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் நோ ஃபியர் நோ டெத். நாம் ஏன் மரணத்தை கண்டு பயப்படுகிறோம்? அவர் சொல்லுகிறார், இது எல்லாவற்றிற்கும் மூல பயம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் கருப்பையிலே இருக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அது சாப்பிட வேண்டியதில்லை, அது மூச்சு விட வேண்டியதில்லை, அதற்கு மருந்து கூட தாய் தான் உட்கொள்கிறார். கருவறையில் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த குழந்தை இருக்கிறது, எந்தவித தொல்லையும் இல்லை, பாதுகாப்பாக இருக்கிறது. எப்போது அது பிறக்கிறதோ அப்போது நம்மை பொறுத்தவரை அது பிறப்பு, குழந்தைக்கு அதுதான் முதல் இறப்பு. ஏனென்றால் வெளியே வந்த பிறகு அதுவாக சுவாசிக்க வேண்டும், அதுவாக உணவு உண்ண வேண்டும், வெளிச்சத்தை பார்க்கிறது, இனி தானே எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது பயந்து நடுங்குகிறது. அந்த நிலைமையில் தான் அதற்கு ஏற்படுகிறது அந்த மூல பயம். அந்த மூல பயம்தான் ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் நாம் பயப்படுகிறோம். இடம் மாறுதல் ஏற்பட்டால் பயப்படுகிறோம், ஓய்வு பெற்றால் பயப்படுகிறோம், எல்லோரும் அல்ல. ஏன் பயப்படுகிறோம் என்றால், இந்த மாற்றம் என்பது ஒருவித மரணம். இந்த மரணம் அந்த மூல பயத்திலிருந்து வருகிறது. எனவே இறப்புக்கான பயம் வேறொன்றும் இல்லை, பிறப்பிலிருந்து தொடங்குகிறது.
அதைத்தான் நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி இந்த மரணத்தின் பயத்தை நாம் உணர்கிற அதே நேரத்தில் எப்படி மனிதர்கள் சூழ்நிலை கைதிகளாக ஆகிவிடுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். புத்தர் ஒரு கதை சொல்வார். ஒரு வியாபாரி இருந்தார். அவர் வெளியூர் சென்றிருக்கிற போது சில திருடர்கள் வந்து அவருடைய வீட்டை கொள்ளையடித்து விட்டு அவருடைய மகன் சின்ன பாலகனாக இருந்தான், அவனையும் கடத்தி கொண்டு வீட்டை எரித்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் வீடு எரிந்தபோது வேறு ஏதோ ஒரு குழந்தை வந்து அங்கே எரிந்து அது சாம்பலாகி அதனுடைய உடல் அங்கே இருக்கிறது. வியாபாரத்திற்கு போனவன் திரும்பி வருகிறான். வீடு எரிந்திருக்கிறது, குழந்தை அங்கே இருக்கிறது. பார்த்தான், அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை என்று நினைத்து வருத்தப்பட்டு ஈமக்கிரியைகள் எல்லாம் செய்து அதனுடைய சாம்பல் ஒன்றை எடுத்து தன்னுடைய சுருக்கு பையில வைத்து கொண்டு அவ்வப்போது எடுத்து அதுதான் தன் மகன் என்று முத்தமிட்டு கொண்டிருப்பான். இந்த பாலகன் அவர்களோடு கடத்தப்பட்டவன் இருக்கிறானே, அவன் ஒரு நாள் அந்த திருடர்களை ஏமாற்றிவிட்டு இங்கே திரும்பி வருகிறான். அப்பா அங்கே கவலையோடு இருப்பதை பார்த்து அப்பா அப்பா என்கிறான். நீ யார்? என் மகன் ஏற்கனவே இறந்து விட்டான் என்று இவன் சொல்லுகிறான். நான் தான் உன் மகன், நான் தப்பிவிட்டேன். இவன் நம்ப தயாராக இல்லை. பார், சாம்பல் கூட இருக்கிறது, நான் நம்ப மாட்டேன் என்று சொல்ல கடைசியில் அழுது அழுது பார்த்த அந்த பாலகன் வேறு வழியில்லாமல் திரும்பி விடுகிறான் என்று அந்த உருவக கதையை சொல்லியிருப்பார். பல நேரங்களில் நாம் சாம்பலை வைத்து கொண்டு நிஜத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிற மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் நிழல்களை மட்டுமே வைத்து கொண்டு அசலை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் நாம் பல நேரங்களில் தெம்பாக சில பேர் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். எதற்கும் பயப்படாதவர்களைப் போல அவர்கள் பேசுவார்கள். எல்லோரையும் துச்சமாக நினைப்பார்கள். யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட மரணம் நிகழப்போகிறது என்கிற போது தேம்பி தேம்பி அழுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அவர்கள் ஏன் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் என்றால் அவர்கள் மரணம் என்கின்ற ஒன்றை கண்டு உண்மையிலே நடுங்குகிறார்கள். அப்படி மரணத்தின் தெளிவை பெற முடியாத போது, இந்த மாற்றத்தின் இயல்பை புரிந்து கொள்ள முடியாத போதுதான் ஒரு விதமான நடுக்கம் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு ஜென் கதை ஒன்று உண்டு. ஒரு மெய்க்காப்பாளன் மிகச் சிறப்பாக அவன் சண்டைகள் எல்லாம் போடுவான். அவன் ஒரு சாமுராயிடம் சண்டை கற்பதற்காக வருகிறான். அந்த சாமுராய் அவனுக்கு சண்டை சொல்லிக் கொடுப்பதற்காக முதலில் சில பயிற்சிகளை சொல்லுவார். சில நேரம் கழித்து அவர் பார்ப்பார், வேறு எந்த வீரனிடம் பார்க்காத ஓர் அற்புதமான குணம் அவனிடம் இருக்கிறது என்று. அவன் கண்களில் தான் அந்த குணம் இருக்கிறது. அவர் பயிற்சியை நிறுத்திவிட்டு கேட்பார், உன்னிடம் ஒரு அபரிமிதமான குணம் இருக்கிறது, அது என்ன என்று. நான் இதுவரை மரணத்தை கண்டு பயப்பட்டதே இல்லை. எத்தனையோ முறை சண்டையிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு முறை கூட மரணத்தை கண்டு நான் பயப்பட்டதில்லை. அதுதான் என்னுடைய சிறப்பு குணம் என்று. உனக்கு பயிற்சியே தேவையில்லை, இந்த குணமே உன்னை எப்போதும் காப்பாற்றும் என்று அவர் திருப்பி அனுப்பி வைத்து விடுகிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை சற்று அறிந்து கொள்வது அவசியம். பல நேரங்களில் வாழ்வது மட்டுமே வாழ்க்கை அல்ல, இரண்டு விதமான நுட்பங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. வாழ்க்கையில் சாவு, சாவில் வாழ்க்கை. வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே இறந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கோல்ரிட்ஜ் ஏன்ஷியன் மெரைனர் என்கிற ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பார். கப்பல் ஒன்று சென்று கொண்டு இருக்கிறது. அதிலே ஒரு மாலுமி. அவனை தேடி தேடி ஒரு அல்பட்ராஸ் வரும். அவன் அதை நேசிப்பான், அதை அழைப்பான். அவனிடம் வட்டமிட்டு விட்டு அந்த அல்பட்ராஸ் பறந்துவிடும். ஒரு கட்டத்தில் அந்த பயணம் சிரமமாகிறது. அப்போது சக மாலுமிகள் சொல்லுகிறார்கள், அந்த அல்பட்ராஸ் தான் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தது, அதனால் அந்த அல்பட்ராஸை நீ கொன்றுவிடு என்று. அவன் தன்னை நம்பி வந்த அல்பட்ராஸை கொன்று விடுவான். அதற்கு பிறகு கடல் உறைந்து விடுகிறது. கப்பல் எங்கேயும் சொல்ல முடியவில்லை. உணவு கிடைக்காததால், தண்ணீர் கிடைக்காததால் அந்த சக மாலுமிகள் எல்லாம் இறந்து விடுகிறார்கள். இவன் மட்டும் உயிரோடு இருக்கிறான். அதைத்தான் கோல்ரிட்ஜ் சொல்கிறார், இவன் வாழ்விலே சாவாக வாழ்கிறான், சாவிலே வாழ்வல்ல, இவன் வாழ்வே சாவுதான்.
அதைத்தான் டெத் இன் லைஃப் என்று அவர் குறிப்பிடுகிறார். அங்கே இருக்கக்கூடிய சின்ன உயிரினங்களையெல்லாம் பார்த்து கோபப்படுகிறான், எரிச்சல் உறுகிறான். இவையெல்லாம் மாறி ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துகிறது. எப்படி எலிசபெத் குப்லர் ராஸ் கடைசி படியை அடைகிறாரோ அதை போல அவனுக்கு கருணை பிறக்கிறது. அந்த மீன்களை நேசிக்கின்றான், அவை வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். அல்பட்ராஸ் இறந்ததற்காக கண்ணீர் சிந்துகிறான். திடீரென உறைந்த கடல் உருகுகிறது, கப்பல் மேலே செல்கிறது, கரையை அடைகிறான், பிழைத்துக் கொள்கிறான். அதற்கு பிறகு அடிக்கடி அவனுக்கு ஒரு வலிப்பு வரும். அப்போது அவன் இந்த கதையை மற்றவர்களுக்கு சொல்லுவான், உயிர்களை நேசிக்க சொல்லி. சிலர் இறந்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சாவிலும் வாழ்வு. அந்த சாவிலும் வாழ்வு என்பதைத்தான் மிக நுட்பமாக வள்ளலார் குறிப்பிடுகிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரிசே என்னுரிமை நாயகனே வணைந்து வணைந்து ஏத்துது உம்மி உலகியலையர் மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் நேரம் இதுவே என்று குறிப்பிடுகிறார். அவரே சொல்லுகிறார், தவம் புரிந்தேன் நானே அருட்சித்தி நான் அடைந்தேன் அழியா வடிவம் இம்மூன்றும் பெற்றேன் என்று குறிப்பிடுகிறார். வள்ளலார் போன்ற ஞானிகள் மரணமில்லாத பெருவாழ்வை அடைய முடியும். நம்மை போன்ற சாமானியவர்கள் எப்படி மரணமில்லாத வாழ்வை அடைய முடியும்? அதுதான் கேள்வி. நீங்கள் உங்கள் குருதியை யாருக்காவது கொடையாக அளித்தால் அவர்கள் மூலம் வாழ்கிறீர்கள். உங்கள் விழிகளை மற்றவர்களுக்கு தானமாக அளித்தால் அவர்கள் மூலமாக வாழ்கிறீர்கள். தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு வழியை காட்டினால் அவன் நம்பிக்கையினால் நீங்கள் வாழ்கிறீர்கள். இப்படி யாருக்கெல்லாம் உதவி செய்கிறோமோ, யாருக்கெல்லாம் நாம் நம்பிக்கையை தருகிறோமோ அவர்கள் மூலமாக நம் வாழ்க்கை தொடர்கிறது. திருவள்ளுவர் மரணமில்லாத வாழ்க்கையை அடையவில்லையா? 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் நாம் அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் மரணமில்லாத பெருவாழ்வு அதுதானே. நாம் இன்னும் ஷேக்ஸ்பியரை பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒத்தல்லோவை பேசிக் கொண்டிருக்கிறோம், மேக்பத்தை மேற்கோள் காட்டுகிறோம், ஹேம்லெட்டை பற்றி பேசுகிறோம், கிங்லியரை பற்றி சொல்லி நாம் மற்றவர்களை எச்சரிக்கிறோம். ஓய்வூதியதாரர்களை யாருக்கு வேண்டுமானாலும் சொத்தை கொடுக்காதீர்கள் என்று கிங்லியரை பார்த்து தானே சொல்லுகிறோம். இவற்றையெல்லாம் நாம் சொல்வது என்றால் அவர்கள் மரணமடையாத வாழ்க்கையை அடையவில்லையா? பரிணாம வளர்ச்சியை 5 ஆண்டுகள் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து கப்பலில், சின்ன கப்பலிலே, பீகலிலே பயணம் செய்து அறிந்து உலகத்திற்கு தந்த சார்லஸ் டார்வின் மரணமில்லாத வாழ்வை அடையவில்லையா? எப்படி விதிகள் செயல்படும், இயற்கையின் விதிகள் என்று நமக்கு கற்றுத்தந்த நியூட்டன் மரணமில்லாத வாழ்க்கையை அடையவில்லையா? இரத்தத்தின் வகைகளை நமக்கு முதலில் சொல்லிக் கொடுத்த லான்ஸ்டீனர் மரணமில்லாத வாழ்க்கையை அடையவில்லையா? இரத்த ஓட்டம் எப்படி இதயத்திலிருந்து நிகழ்கிறது என்பதை சொன்ன ஆர்வி மரணமில்லாத வாழ்க்கையை அடையவில்லையா? இப்படி எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ அறிஞர்கள் தங்கள் பங்களிப்பால் மரணமில்லாத வாழ்க்கையை அடைந்திருக்கிறார்கள். மரணத்தை புரிந்து கொள்வதுதான் மரணமில்லாத வாழ்க்கைக்கான முதல் படியாக இருக்க முடியும். அந்த மரணத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் மரணம் என்பதில் இருக்கிற பயம் கூட நமக்கு நம்மிடமிருந்து விலகிவிடும். 2 விதமான மனிதர்களை பார்க்கலாம். மரணம் தன்னை அடையவே முடியாது என்று நினைத்து கொண்டு வாழ்கிற மனிதர்கள், மரணம் தன்னை எப்போதும் துரத்தி கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள். எண்ணற்றோர் வாழ்வதற்கான நேரமே ஒதுக்குவதில்லை. அதனால் தான் அவர்களுக்கு மரணத்திற்கான பயம். அவர்கள் லட்சியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவாவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வேட்கையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். எந்த பணக்காரராவது சம்பாதிப்பதை நிறுத்தியதாக சரித்திரம் இருக்கிறதா? அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு இன்னும் போதவில்லை. நான் இதையெல்லாம் அடைந்த பிறகு நிற்பேன் என்று நினைக்கிறார்கள். அந்த நொடி வராமலேயே அவர்கள் போய்விடுகிறார்கள். அவர்கள் அதை அடைய முடியாமலேயே போய்விடுகிறது. நாம் இந்த கையளவு வாழ்க்கையில்
கடலளவு சாதிப்பதற்கான ஒன்று ஏதாவது பங்களிப்பு செய்தோமா என்பதை பொறுத்துத்தான் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எப்போது மாற்றம் என்பது மனித இனத்திலே சாதாரணம் என்று நாம் நினைக்கிறோமோ, எல்லா நேரங்களிலும் மாற்றம் நிகழத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொள்கிறோமோ, அந்த மாற்றத்திற்காக கவலைப்படாமல் இருக்கிறோமோ, மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்போது நாம் மரணமில்லாத வாழ்க்கையை அடைந்தவர்களாக கௌரவிக்கப்படுவோம். நாம் எத்தனை பேருடைய மரணத்திற்காக வருத்தப்பட்டிருக்கிறோம்? நம்மை சார்ந்தவர்களுடைய மரணத்தை கூட அனுதினமுமா நினைத்து நாம் அழுது கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களின் மரணத்தை எல்லாம் நாம் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய மரணம் மட்டும்தான் விஸ்வரூபம் எடுத்து நம் முன்னால் இருக்கிறது. எனவே வாழ்க்கையை சரியாக வாழ்வதாலும் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக கழிப்பதாலும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம் என்பதை புரிந்து கொள்வதாலும் ஒவ்வொரு நாள் எழுகிற போதும் இன்னொரு நாள் வாழ கிடைத்தது என்கிற நன்றி உணர்வை இருத்தலுக்கு செலுத்துவதாலும் மரணமில்லா பெருவாழ்வை அடையாவிட்டாலும் மரணத்தை புரிந்து கொள்கின்ற பெருவாழ்வை அடைவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.